அன்பான சகோதர சகோதரிகளே, கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த நேரம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள இந்த நேரத்தை ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணிப்போம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிற காரியம் கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதை நாம் நினைக்கும்பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவருடைய சமூகத்தில் நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் வீணாக அவைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கோம். நம் தேவன் உயிருள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த கவலை, அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது. நம்முடைய சுயபலத்தால் இந்த காரியத்தை நாம் செய்யலாம், அதில் தோல்வி ஏற்படும் பொழுது நாம் கலங்கி போகிறோம், நாம் பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அது கவலைப்படுவதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவரை நாம் நோக்கி இந்த காரியத்தை நாம் வைக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம் வாழ்வுக்கு ஏற்ற விதமாய் காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய ஆண்டவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுப்பவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை தேடாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய தொடங்கும் பொழுது நம்முடைய சுயபலத்தால் இதை நம்ம செய்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம தொடங்கும்பொழுது அந்த காரியம் அநேக குழப்பங்கள், போராட்டங்களில் தான் முடியும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த காரியத்தை வைத்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய தேவை அனைத்தையும் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவை நாம் எப்போது விசாரிக்கிற தேவன். அவர் தூங்காமலும் உறங்காமலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே போகிறோம், நாம் எங்கே வரோம், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம் அருகில் இருக்கிற நம்முடைய கவலையெல்லாம் சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அந்த நேரத்தில் அவங்க ஆறுதலாக பேசுவாங்கன்னா பின்னாடி போய் நம்மை குற்றப்படுத்துவாங்க, நம்ம கேலி செய்வாங்க. அப்படி இல்லாதபடிக்கு என்ன காரியம் இருந்தாலும் மனதிலே வைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. மற்றவர்களிடம் நாம் இந்த காரியங்களை சொல்லாதபடிக்கு எவ்வளோ காரியமாக இருக்கலாம், எத்தனையோ போராட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் சொல்லும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறவா இருக்கிறார். ஒரு மரண பயத்தின் நிமித்தமாக எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில் கூட மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். வீணாக ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா கூட அதையே நினச்சி கவலைப்பட்டு கொண்டு தூங்காமலும்
ஒரு பதட்டமாக எந்த வேலை செய்தாலும் அதில் முழுமையாக அர்ப்பணிக்க முடியாத சூழ்நிலை நாம் பார்க்குறோம். அந்த கவலை வந்துடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது, தூங்க முடியாது. இது எப்படி செய்வோம், எப்படி பண்ணுவோம்னு நம்ம பலத்தால் இது செய்ய முடியும் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் இது வைக்கும்பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் அதை முடித்து கொடுப்பார். எவ்வளோ பெரிய காரியம், இது நடக்காது, இது கூடாது என்று நாம் கலங்கி நிற்கிற வேளையில் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்பி அவருடைய பாதத்தில் அந்த காரியத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் கூட தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே என்று நம்ம செத்து கூட போயிட்டா நலமாக இருக்கும் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். யாரிடத்திலாவது சொன்னால் கூட அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் உனக்கு ஒரு மனப்பிரமை, நீ ஏதோ நினச்சி குழம்பி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியாக ஒன்றும் தெரியல, இதுக்கு ஒரு முகாந்திரமே இல்லையே, என்ன செய்ய போகிறோம் என்று நம் கவலையோடு வேதனையோடு இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நாம் தெரியாமலே செய்திருக்கோம், தெரிஞ்சு கூட அந்த காரியங்களை செய்திருக்கலாம். ஒரு பாவத்தில் நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அவரிடம் கண்ணீரோடு நாம், ஆண்டவரே இந்த காரியத்தை தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் மாற்றி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போது நம்ம அருகிலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி நாம் பார்க்கணும். ஒரு நண்பனை போல நம்ம அருகிலே இருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கும்போது ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை நடத்துவார். இது நாள் வரையில் எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் வீணாக ஏன் கவலைப்படணும்ன்ட்டு நாம் நினைத்து அவருடைய சமூகத்தில் நம் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டும். எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உயிருள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிற நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருகில் இருக்கிற நம்மை பார்க்கலாம். நம்மை கேலியாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தைரியமாக இருக்கணும். இவங்க எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தால் கூட இவங்க சாதாரணமாக இருக்கிறாங்களே என்று அவங்க நினைக்கணும். ஏன்னா நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை மற்றவர்கள் நம்மை பார்த்து உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறது என்பது. ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நாம் கவலைப்பட்டு வீணாக நேரங்களை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 நாம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் அவர்கள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை என்ன அழகா சிறகடித்து பறந்து கொண்டு, எதை பற்றி அது கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவங்களை போஷிக்கிறார். ஏன்னா அதுக்கு அதிகாலையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதிகாலையில் அந்த பறவைகளின் சத்தம் கேட்கும். ஏன்னா அவன் ஆண்டவரை பார்த்து துதிக்கிற சத்தம். நாம் அதே போல் செய்கிறோமா? அதிகாலை எழுந்து ஆண்டவரை துதிக்கிறோமா? இப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் தேடும் பொழுது
ஆண்டவர் சமூகத்தில் நம் கவலை இல்லாமல் இருப்போம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியாக கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நம்ம கவலைப்பட்டுக்கினே இருந்தால் நம்ம சரீரத்தை பலவீனத்தான் படும், பலன் வரவே வராது. இப்படியே சோர்ந்து போயிடுவோம், வியாதியின் படுக்கையில் நாம் மாறி போயிடுவோம். அதுவே ஒரு பெரிய வியாதி, மனபாரங்கள், மன அழுத்தங்கள், ஒரு தற்கொலை செய்கிற அளவு கூட நாம் இந்த கவலைப்படுகிறதுனால நாம் அடிமைப்பட்டு அதனால் பலவித கஷ்டங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா இருக்கிறோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்கள், காட்டில் இருக்கிற மரங்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக அதுக்கு யார் வந்து தண்ணி ஊற்றுறாங்க? இல்லை. ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அழகாக பூத்து குலுங்கி நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கிறது, எவ்வளோ உதவிகள் இந்த மரம் செடி கொடிகள்னால் நமக்கு கிடைக்கிறது. அந்த வீட்டில் அந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நமக்கு. அதை ஆண்டவர் போஷிக்கிறார். அதே போல் அவர்களை காட்டில் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர், மண்ணினாலே நம்மை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை படைத்தவரே அவர் தான். நாம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது இதை விட மேலான காரியங்களை செய்க தேவன். அந்த பறவைகளும் அந்த காட்டு மரங்களும் புஷ்பங்களும் எதுக்காக கவலைப்படுதா? இல்லை, அது பாட்டுனா அது இருக்குது, அது பறக்குது, சந்தோஷமாக இருக்குது, மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிறதா இருக்கிறது. அதை ஆண்டவர் போஷிக்கிறார். அப்படியாக நம்மையும் ஆண்டவர் போஷிப்பார். ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்குது, நாம் அறிவோம். அந்தந்த நாள் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நம் சரீரத்தில் ஒரு வியாதி வந்துட்டால் அதே நினச்சி நாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் என்ன அடுத்து என்ன பலவீனம் வரும்? நம் பிள்ளைகளை யார் பார்த்துக்கொள்வாங்க? நம் குடும்பத்தை யார் கவனிப்பாங்க? இப்படியாக ஒரே கவலை. ஏன்னா நம்மை படைத்தவர் ஆண்டவர், நமக்கு வேண்டியதை செய்வார் என்று நாம் நினைக்காமல் ஆண்டவரை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை, நம் பிள்ளைகளை இம்மட்டும் வழிநடத்தி வருகிறாரே என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகி நாம் அவ்விசுவாசத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். மற்றவர்களை பார்த்து இவர்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதை நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்மை முழுமையாக அவருடைய பாதத்தில் நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது நம் ஜெபம் அப்படியே தான் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் அவர்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஏன்னா உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம் ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தையின்படி எல்லா மரண பிடியில் இக்கட்டில் இருக்கிற பொழுது கூட எத்தனையோ பேர் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒன்றுமே இல்லை, மரித்து போகிறாங்க, கீழே விழுகிறாங்க, மரித்து போயிடுறாங்க. அப்படியே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஒன்றுமே இல்லை, ஒரு வீட்டு வேலை செய்கிற மகள், கணவன் வந்து பயங்கர குடிகாரன், சம்பாதிக்கிறத வீட்டில் கூட கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த மகள் அதே நினச்சி கவலைப்பட்டிருந்தா அந்த குடும்பம் எப்படி
உயர்வடையும். ஆனால் அந்த மகள் ஆண்டவரை பிடித்து கொண்ட நிமித்தம் முழங்கால நின்று ஜெபித்து, அந்த வீடு பார்க்கும்போது ஒரு சின்ன வீடு, ஒரு சின்னதாக ஒரு வெராண்டா, ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். தண்ணி கிடையாது. ஏன்னா வீட்டு வேலை செய்கிற மகள், எந்த நேரத்திலும் தண்ணி வரும், அது பிடிக்கணும். ஆண்டவரே எப்படியாவது ஒரு போர் போடணும்ப்பா, ஒரு போர் போட்டு அந்த தண்ணிக்கு ஒரு வழி செய்யுங்கப்பா. ஏன்னா நான் வெளியே வேலைக்கு ஓடுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக வேலைக்கு போகணும், ஒரு வீடாக வேலை செய்யணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி செய்யணும், இந்த தண்ணி இல்லாத கஷ்டமாகுது ஆண்டவரே அப்படின்னு அந்த மகள் போராடி ஜெபித்து ஒரு போர் போடணுன்னா எவ்வளோ செலவாகும். அழகாக அந்த மகள் சொல்லும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்வேம்மா நான் எது ஒன்றாலும். ஆனால் பாருங்களேன், நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செயல்படுகிற கர்த்தர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு, இந்த குழுலாம் லோன் கட்டுவாங்க, அது மூலமாக ஒரு லோன் கிடச்சி அந்த மகள் அந்த வீட்டு வேலை செய்து அந்த கடனை அடைக்கவும் அந்த போர் போடவும் எவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். மீண்டுமாக ஆண்டவரே பெண் குழந்தைங்க இருக்குது, ஒரு பாத்ரூம் கட்டணும், ஒரு டாய்லெட் கட்டணும் ஆண்டவரே, ஒரு ரொம்ப நாளாக அந்த மகள் அதுக்காக ஜெபித்து, ஜெபம்தான் ஜெயம் என்பது போல் அதே மாதிரி போராடி ஜெபித்து இப்படியாக திரும்ப அந்த லோன் அடைச்சி இன்னொரு லோன் வாங்குவோம். இன்னொரு வேலை செய்கிற வீட்டில் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை லீவ் போட்டதுனால வேலைக்கு வராதுன்னு சொன்ன சூழ்நிலை. எப்படி ஆண்டவரே, நான் அதை நம்பி தானேப்பா லோன் வாங்கினேன், நான் எப்படி நான் அந்த கடனை அடைக்க முடியும்? ஆனால் அந்த குழுவில் அந்த சமயத்தில் ஒரு சிறு தொழில் செய்யலான்னு ஒரு ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு பக்கம் அடைக்கப்பட்ட இன்னொரு பக்கம் கதவை ஆண்டவர் திறக்கிறவராக இருக்கிறார். அந்த மகளுடைய விசுவாசத்தினால திரும்ப அந்த இந்த 1ஆம் தேதி அந்த வேலையை தொடங்க போகிறாங்க. பணம் கொஞ்சம் கையில் வச்சுன்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே. அவங்க கவலைப்பட்டுக்கினே இருந்திருந்தா எவ்வளோ நடந்திருக்குமா? கணவர் ஒரு பக்கம் அப்படியே எதை பற்றியும் கவலை இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது அந்த மகள் எவ்வளோ விசுவாசத்தோடு தன் குடும்பத்துக்காக போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த மகள் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்கள், ஒன்றுமில்லாத சூழ்நிலை, ஒரே ஒரு வீட்டில் இப்போ வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நகையை வைக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு அங்கே போய் அந்த கடையில் வைக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் அப்படி சொல்லி அந்த மகள் போயிருக்கிறாங்க. இவ்வளோ குறிப்பிட்ட பணத்தை வச்சு அதை கட்டணும், ஒரு ரூம் ஒரு கிச்சன் கட்டணும், அந்த டாய்லெட் பாத்ரூம் கட்டணும். ஆண்டவர் இதுவே போதுமானதாக கொடுப்பாரு, மீதியும் எடுக்க செய்வார் என்று அந்த மகள் நம்பிக்கையோடு அவங்க சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்காக நம்ம கவலைப்பட வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இவைகளெல்லாம் நாம் அனுபவிக்க முடியும். அவரை தேடாமல் நம்முடைய பலத்தால் நாம் கதறி புலம்பி அழுது கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டக்கூட முடியாது நம்மளால். அப்படியாக எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒரு ஜெபத்தினால. அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். மருத்துவர் சொன்னாங்க, உனக்கு 2 பார்ட் இல்லை, அதனால் நீ ஜீவிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி 8 வருஷம் ஆகுது, இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? நான் அதே கவலைப்பட்டு நின்றேன்னா எப்பொழுதே நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம எவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைக்கிறாரோ இருக்கிற வரையில் அவருடைய ஊழியத்தை செய்யணும். இப்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியம், இது எப்போ என்னால் செய்ய முடியும்? நம்மளால் முடியவே முடியாதுங்க, ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் ஆண்டவர் தூக்கி நிலை நிறுத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய சமூகத்தில் நம் காரியங்களை வைக்கணும். அவர் கொடுக்குறது குறைவாக இருக்காதுங்க, ஆண்டவர் கொடுக்கறது நிறைவாக தான் இருக்கும்.
அதே போல் வேதத்தில் அநேகரை நாம் பார்த்துருக்குறோம். அதிசயமாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். யோசேப்பை எப்படியாக ஆண்டவர் உயர்த்தினார், தானியேலை எப்படியாக உயர்த்தினார். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அவரை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாக உயர்த்த ஆண்டவரால் முடியும். அப்படியாக ஐயோ ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு படிப்பும் இல்லை, எனக்கு நல்ல ஒரு திடமான சரீரமும் இல்லை, அப்படி நம்முடைய பலத்தாலே நம்ம இல்லை 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 அப்படி நம்ம நினச்சி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைய அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அப்பா ஒரு வீடு இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கை துணை இல்லை, நல்ல ஒரு குழந்தை இல்லை ஆண்டவரே, ஜனங்களால் நான் அவமதிக்கப்படுகிறேன், உறவுகளால் நான் அசட்டை பண்ணப்படுகிறேன், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? அப்படி நினைக்காதுங்க. நம் தேவன் நம்மோடு இருக்கிற போது நம்ம கவலையில் இந்த உலகத்தையே உண்டாக்கின நம் கர்த்தர் நம்ம ஜீவனோடு இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ கொரோனா வந்தது, எவ்வளோ மழை வெள்ளம் வந்தது, எவ்வளோ பேர் நம்மை விட்டு கடந்து போனாங்க. ஆனாலும் நமக்கு எதற்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். வீணாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறார் இல்லை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க, எனக்கு இதை முடியல, எங்கே நடக்க முடியல, இப்படி சாப்பிட முடியல, அப்படியெல்லாம் நம்மையே இன்னும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்துக்கினே நம்ம குற்றம் சொல்லிக்கொண்டே குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 1 கொரிந்தியர் 7:32 நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன், வீணா விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். 35 நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 7:35 சொல்லியிருக்கிறது. இப்படியாக எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவரையே பற்றி கொண்டு அவரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் விடுதலை தருகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையிலே அவரை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கலாம். நாம் செய்த தவறுக்காக ஆண்டோட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். தெரியாத ஒரு தவறு செய்துட்டால் கூட நம்ம இப்படிக்காக கவலைப்பட்டுக்கின்னு இருப்போம். இதனால் என்ன பிரச்சனை வருமோ, இது மற்றவர்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ. ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் அதெல்லாம் அறிக்கையிடுங்க. அதுலேருந்து தங்களை விடுவித்து கொள்ளுங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்கிற தவறுகள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிற தவறுகள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கிற தவறுகள், வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லவர்களைப் போல நாம் வேஷம் போட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்பொழுது உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக நம்மை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோம். எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உங்கள் கவலைகள்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்க, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் வல்லமையுள்ளவர், மகிமையான காரியங்களை இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கற்று நீங்கள் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் கவலைப்படாமல் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.